இப்போ நீங்கள் ஸ்டெப் 4 வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் 5. ஸ்டெப் 4ல் என்ன சொன்னேன்னா, ஒரு C&F ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ்னால் என்ன, எஃப்ஓபி ப்ரைஸ் கொட்டேஷன்னா என்ன, சிஏஎஃப் ப்ரைஸ் கொட்டேஷன்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி தானே? இப்போது உங்கள் சப்ளையர், அதாவது சைனாவில் இருக்கிற சப்ளையர் இல்லாட்டினா வேறு கண்ட்ரியில் இருக்கிற சப்ளையர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிப்பிங் ஏஜென்ட்டை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? ஸோ அதுக்காக நீங்கள் ஆல்ரெடி ஷிப்பிங் ஏஜென்ட்டை நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இப்போது ஸ்டெப் 5ல் உங்களுடைய சப்ளையர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எஃப்ஓபி ப்ரைஸ் கொட்டேஷன் வாங்குங்க. அவங்கக்கிட்ட ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கணும். அதாவது எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்குங்க. அப்படி இல்லாட்டினா எஃப்ஓபி கொட்டேஷன் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை கேளுங்க. இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, அதோடைய விலை என்ன, அதுக்கப்புறம் எந்த பேங்க்கில் நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் இதில் இருக்கும். அப்போது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் சப்ளையர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒன்று எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் கொட்டேஷன் ஆர் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்குங்க, இல்லை அப்படின்னா எஃப்ஓபி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை வாங்குங்க. இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னா, நீங்கள் ரெண்டில் என்னாலுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் நீங்கள் வாங்கினாலும் சரி தான், இல்லை எஃப்ஓபி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கினாலும் சரி தான். எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஃபேக்ட்ரி, அதாவது சைனாவில் இருக்கிற சப்ளையருடைய ஃபேக்ட்ரியில் இருந்து பிக் பண்ணி அங்கே சைனாவில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி குட்ஸை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்தியன் போர்ட்டில் கிளியர் பண்ணி உங்கள்கிட்ட டெலிவரி கொடுக்குற வரைக்கும் யாருடைய பொறுப்பு அப்படின்னா, உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டுடைய பொறுப்பு. இது எஃப்ஓபி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, சைனாவில் இருக்கிற போர்ட்டு வரைக்கும் தான் யாருடைய பொறுப்புன்னா உங்களுடைய சைனீஸ் சப்ளையருடைய பொறுப்பு. அப்புறம் சைனாவில் எந்த போர்ட்டில் சொல்கிறாங்களோ அந்த போர்ட்டில் இருந்து குட்ஸை பிக் பண்ணி எடுத்து உங்கள்கிட்ட டெலிவரி கொடுக்குற வரைக்கும் யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் இது ரெண்டும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் இந்த ஸ்டெப் 5ல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷிப்பிங் காஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும், ஷிப்பிங் காஸ்ட்டு வாங்கணும். அப்படி தானே? அப்போது ஷிப்பிங் காஸ்ட்டு வாங்குறதுக்கு இப்போது எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அட்ரஸ், எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். இங்கேருந்து பிக் பண்ணணும் அப்படின்ற அந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கணும். அதே மாதிரி எந்த போர்ட்டு உங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும், அது வந்து ஒரு சென்னை போர்ட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களா, இல்லாட்டினா தூத்துக்குடி போர்ட்டில் குட்ஸ் எடுக்க போகிறீங்களா அப்படின்ற இந்த டீட்டெயிலில் நீங்கள் உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டை நீங்கள் கொடுக்கணும். லோடிங் போர்ட் என்ன, டெஸ்டினேஷன் போர்ட் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். இது தவிர உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பேக்கிங் லிஸ்ட்டு வாங்கி கொடுக்கணும். அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்டு எத்தனை குவான்டிட்டி, அதை எப்படி பேக் பண்ணுறாங்க, அந்த பேக்கிங் டைமென்ஷன்ஸ் என்ன, ஒரு பாக்ஸில் பேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாக்ஸஸோடைய டைமென்ஷன்ஸ் என்ன, டோட்டல் வெயிட் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் அந்த பேக்கிங் லிஸ்ட்டில் இருக்கும். இது எல்லாம் அவங்கள்ட்ட உங்கள் சப்ளையர்கிட்ட சொல்லி நீங்கள் வாங்கணும். இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸையும் பேக்கிங் லிஸ்ட்டையும் நீங்கள் உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான அந்த ஷிப்பிங் காஸ்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு கிளியராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி தான் நீங்கள் ஷிப்பிங் காஸ்ட்டு வாங்கணும். அதாவது நீங்கள் ஒரு ஃபுல் கண்டெய்னர் நீங்கள் எடுத்தாலும் எடுப்பீங்க, அப்படி இல்லாட்டினா சின்ன ஷிப்மெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கு பேர் எல்சிஎல் அப்படிம்பாங்க. கொஞ்சோண்டு குட்ஸை மட்டும் ஒரு கண்டெய்னரில் எடுத்துகிட்டு வர்றது, ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது, இதுதான் எல்சிஎல் ஷிப்மெண்ட் அப்படின்றது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி தான், ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு ஷிப்பிங் காஸ்ட் வாங்குறதுக்கு உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா, அவங்களுக்கு இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கி கொடுக்கணும். அது வந்து எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி தான், இல்லாட்டா எஃப்ஓபி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை வாங்கி கொடுத்தாலும் சரி தான். அதே மாதிரி பேக்கிங் லிஸ்ட்டும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு
டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு, அந்த ஷிப்பிங் காஸ்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவார். இதுதான் ஸ்டெப் நம்பர் 5. அதுக்கு அடுத்தது ஸ்டெப் நம்பர் 6ல் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில்.